Hi guys, this is Karthika from Code Clubs. ஓகே, மீன் சின்ன வயசுலேருந்து மேக்ஸ் சப்ஜெக்டில் ஒரு மேஜரான ரோல் இந்த மீடியன் மோடுக்கு இருக்குது. ஸோ இதை எப்படி சொல்லுவோன்னா, மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. அதாவது ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு வேல்யூவாக இந்த மீடியன் மோடு இருக்கும். ஸோ அதனால தான் சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்கிறோம். புரியலை? எங்கே தான் இந்த டேட்டா இருக்கோ அங்கே தான் இந்த மீடியன் மோட்லாம் வருது. ஆக்சுவலி இதோட யூஸ் என்ன? இது நிஜமாகவே இம்பார்ட்டண்ட்டா? இது ஆக்சுவலி எதை தான் மீன் பண்ணுது? ஸோ எல்லாத்தையும் ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மீன் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? டே டு டே லைஃப் எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் டேட்டாவோ அங்கெல்லாம் மீன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் தான் பெஸ்ட்டு கிளாஸ், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சூப்பராக படிப்பாங்கன்னு ஒரு டீச்சர் சொல்கிறாங்க. இல்லை பி செக்ஷன் தான் சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க தான் நல்லா படிப்பாங்கன்னு இன்னொரு டீச்சர் சொல்கிறாங்க. சரி, எதுக்கு சண்டை? வாங்க மீன் கண்டுபிடிப்போம். ஏ செக்ஷனில் ஹையராக மீன் வந்துச்சுன்னா ஏ செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல கிளாஸ். அண்ட் பி செக்ஷனில் ஹையராக வந்துச்சுன்னா தென் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே காய்ஸ், இதை ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷனில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் மீனை பார்த்து நீங்கள் பயப்படவே வேணாம். ஓகே, ஹியர் தெர் ஆர் 4 tables. ஃபர்ஸ்ட் டேபிளில் நான் 6 கேண்டில்ஸ் வச்சுருக்கேன். ஜஸ்ட் லெட் அஸ்யூம், ஓகே, அது கேண்டில்ஸ்னு. அண்ட் செகண்ட் டேபிளில் 4 கேண்டில்ஸ் இருக்குது. அண்ட் தேர்ட் டேபிளில் 2 கேண்டில்ஸ் இருக்குது. அண்ட் ஃபோர்த் டேபிளில் 4 கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 6 கேண்டில்ஸ் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் டேபிளில், அதுலேருந்து ஜஸ்ட் 2 கேண்டில்ஸ் எடுத்து நான் தேர்டில் வைக்க போகிறேன். ஸோ என்ன ஆகிடும், ஈக்குவலாக எல்லா டேபிள்ஸ்லேயும் 4 ஆகிடும். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஓகே, கன்சிடர் நம்ம சேம் எக்ஸாம்பிள். நீங்கள் இப்போ ஆட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 6 ப்ளஸ் அண்ட் செகண்ட் 4 ப்ளஸ் அண்ட் தேர்ட் 2 ப்ளஸ் அண்ட் 4 கேண்டில்ஸ். ஸோ ஃபைனலி த ரிசல்ட் இஸ் 16. ஸோ இப்படி ஆட் பண்ணுறது தான் நம்ம ஸ்கூலில் ஃபார்முலாவில் சமேஷன் ஆஃப் n சொல்லுவோம். அண்ட் டிவைடட் பை 4. ஏன் 4? பிகாஸ் 4 டேபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் இஸ் 4. இந்த 4 என்ன சொல்லுது? ஓகே, சராசரியாக இந்த 4 டேபிள்லேயும் 4 4 4 கேண்டில்ஸ் இருக்குது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேப்பா, இது கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக இருக்குது. அதுதான் சம் ஆஃப் த நம்பர்ஸ் டிவைடட் பை த டோட்டல் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த மீன். ஓகே, இதுதான் நம்ம ஃபார்முலாஸில் சமேஷன் ஆஃப் n டிவைடட் பை n, த n தான் டோட்டல் நம்பர்ஸ். ஓகே, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஓகே, கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஒரு கிளாஸ் ரூமில் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கிளாஸோட ஆவரேஜ் ஸ்கோர் கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் அதை வச்சு லாஸ்ட்டாக என்ன சொல்ல போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க் 80 அண்ட் செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க் 70 அண்ட் தேர்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க் 99 அண்ட் ஃபோர்த் ஸ்டூடெண்ட்டோட மார்க் 89. ஓகே, சமேஷன் ஆஃப் n கண்டுபிடிக்கலாம். அதாவது அடிஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் ஐம் சாரி, n is equal to 5 சொல்லிட்டு நான் ஜஸ்ட் 4 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லெட்ஸ் ஆட் ஒன் மோர் நம்பர். ஓகே, இப்போது காம்பன்சேட் ஆகிடுச்சு. ஸோ 5 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு சமேஷன் ஆஃப் n கண்டுபிடிச்சா 428 அண்ட் டிவைடட் பை 5. இந்த 5 எது ரெப்ரசன்ட் பண்ணுது? அந்த நம்மளோட லாஸ்ட் எக்ஸாம்பிளில் டேபிள்ஸ், இந்த எக்ஸாம்பிளில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, and the result is 85.6. ஆக்சுவலி இது என்ன சொல்லுது? வாவ், இட்ஸ் a brilliant class because 100க்கு ஆவரேஜ் ஸ்கோர் 85.6. ஸோ கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் brilliant அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அதே மாதிரி 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஸ்கோர் 22, 12, 30, 35 அண்ட் ஃபைனலி 10. ஸோ இதுக்கு சமேஷன் ஆஃப் n கண்டுபிடிக்கலாம். 109 and divided by 5 is result in 21.8. Very dull class because students are very below average students. Okay, இதுதான் நம்ம சொல்கிறோம் below average students. and இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், மீடியன் மோட் எனி சென்ட்ரல் டெண்டன்சி ஃபைனைட் செட் ஆஃப் டேட்டாவுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும்.
அதாவது எப்போல்லாம் n is equal to 4 5 ஓகே என்னோடய செட்டில் 1000 வேல்யூஸ் இருக்குது, 10,000 வேல்யூஸ் இருக்குது, 1 lakh இப்படி ஃபைனைட்டாக நம்பர் சொல்கிறதுக்கு மட்டும்தான் மீன் கண்டுபிடிக்க முடியும். இன்ஃபைனைட்டாக இருக்கிறதுக்கு கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸாம்பிள் 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி எப்போ முடியுதுன்னே தெரில, அந்த மாதிரி இதுக்கு கண்டுபிடிக்க முடியாது. திங்க் இப்போ உங்களுக்கு மீனாக என்னென்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சின்னதாக ஒரு கோட் கிளிப் பார்க்கலாம், பைத்தானில் எப்படி மீன் கண்டுபிடிக்கிற போகிறதுன்ட்டு. ஸோ இப்போ நான் என்னோடய ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம செட் ஆஃப் வேல்யூஸ் டிஃபைன் பண்ணுவோம்ல, அதை நான் எக்ஸில் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய செட் ஆஃப் வேல்யூஸ், இதுக்கு தான் நம்ம மீன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும்? சம்மேஷன் ஆஃப் n, sum of the data. So sum of x divided by the total number, len of x. Len of x means length. Okay, பார்க்கலாம். sum of x ன்னு போட்டால் என்ன வேல்யூ வருது? 121. and len of x is the total number of values in our data set. Okay, that is 7. ஓகே, நம்ம இப்படி பார்த்துட்டோம் கால்குலேஷன் பண்ணுற மாதிரி. இதுவே ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் நம்ம கொடுக்கலாம், மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஓகே, ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான பிளேயர் சொல்லியே டிஎஃப் என்ற கீவேர்டு, அதுக்கடுத்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம் நம்ம கொடுக்கணும்னு விருப்பப்படுறோமோ அது, இந்த ப்ராக்கெட்குள்ளே வேல்யூவை சென்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிள், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இன்சைடில் நான் ஃபார்முலா எழுதுகிறேன், மீன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ் பை லென் ஆஃப் என், நான் தப்பாக போட்டேன், சாரி. அண்ட் ரிட்டன் நம்ம ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை கண்ணால் பார்க்கணுன்னா கண்டிப்பாக ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அதுக்கப்புறமா நம்ம ஃபங்க்ஷன் நேமை சொல்லி கால் பண்ணணும். ஸோ அவுட்புட் கிடச்சிடும். நீங்கள் மீன்னா என்னன்னு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, ப்ளஸ் ஒரு சிம்பிள் கோட் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, ப்ளஸ் சொந்தமாக ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.